வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். கோயிலுக்கு போயிருந்தேன். கோயில் போயிட்டு பிரகாரம்லாம் சுத்திட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தேன். ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அ மிடில் ஏஜ் தான். அந்த ஒரு சின்ன குழந்தை இருந்தது. ஒரு 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை, பெண் குழந்தை. கூட்டிட்டு வராங்க. அவரு வந்து நார்மலா இருந்தாரு. குழந்தை நார்மலா இருந்தது. அந்த லேடி மட்டும் வந்து அப்நார்மல் ஃபேட். அப்நார்மல் ஃபேட். ரொம்ப பயங்கர ஃபேட்டா இருந்தாங்க. மேபி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். அது தெரியல. ஆ ஆனா வந்துட்டு இப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது, ஒரு சின்ன கல்லு இருந்துச்சு. அந்த கல்லு அந்த பொண்ணு, அந்த மதர் அவங்க கால்ல வந்து பட்ட உடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்க, குனிஞ்சு அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அவங்களால குனிஞ்சு அந்த கல்ல எடுக்க முடியல. ஆனா, அவங்க பொண்ணு வந்தாங்கல்ல கூட ஒரு 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த மாரி ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த கல்ல எடுத்து, அந்த கல்ல வந்து அவங்க எடுத்து அவங்க அம்மா கையில குடுக்குறாங்க. அவங்க அம்மா வந்து கொண்டு போய் ஓரமா ஏதோ ஒரு ஓரத்துல அந்த கல்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து போனாங்க. அதாவது அவங்களால அந்த குனிஞ்சு அந்த கல்ல எடுக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்க ஃபேட்டா இருக்காங்க. என்ன ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் கூட அந்த ஒரு கல் வந்து நம்ம கால்ல குத்திடுச்சு. அடுத்தவங்க கால்ல யார் கால்லயும் குத்திறக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு அவங்க பொண்ணுகிட்ட சொல்லி அந்த கல்ல எடுத்து கையில வாங்கி மெனக்கேட்டு நடந்து போய் ஓரத்துல போய் அந்த கல்ல போட்டுட்டு அவங்க வந்து போனாங்க. நான் வந்து உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கேன். அந்த சைடு உட்கார்ந்துருக்காரு. என்னை தாண்டி இப்படி போகும்போது அந்த விஷயம் நடக்குது. எனக்கு வந்து என்ன அப்படின்னா, அ என்னதான் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தா கூட, இந்த சின்ன விஷயம் கூட யாரோ ஒருத்தருக்காக அவங்க கேர் பண்றாங்க இல்லையா? அது மாதிரி வந்து நம்ம ஏன் வந்து யார பத்தியுமே யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து நெறைய பேர் லைஃப்ல வந்து என்ன அப்படின்னா, நம்ம தான் விழுந்து, விழுந்து, விழுந்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். திடீர்னு பார்த்தா நம்ம மேலேயே ஏதாவது பழி தூக்கி போட்டுட்டு, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அது வந்து உண்மையா கூட இருக்காது. ஏதோ ஒரு பழி. எல்லாரும் இவங்கள தப்பா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பழி தூக்கி போடுறவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அதுவும் நம்மகிட்ட ஹெல்ப் வாங்கிட்டே நம்ம மேல பழி தூக்கி போடுறவங்கள பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது அந்த மாரி சிச்சுவேஷன்ல. அந்த மாதிரிலாம் ஆட்கள நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பொண்ண பார்க்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே அவங்க கால தொட்டு கும்பிடலான்னு தோணுச்சு. அவ்வளோதான். அத ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். பண்ணிட்டேன்.